தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை எப்போ விலகுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு? வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும்? நேற்று 9/10/2025 இந்திய வானிலை ஆய்வுத்துறை ஒரு கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. 2 வாரங்களுக்கான எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்ட். அதன்படி தென்மேற்கு பருவமழை இந்தியாவின் எல்லா பாகங்களிலிருந்தும் விலகுவதற்கான தேதி 16 18 அக்டோபர், 16 18 அக்டோபர்னு கணிச்சிருக்காங்க. அது விலகும் தருவாயில கிழக்கு திசை காற்றும் மேலடுக்கு தரைநிலையிலிருந்து கீழடுக்குகளிலே கிழக்கு திசை அல்லது வட கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும்போது அந்த டிரான்சிஷன் அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது தமிழகத்தில் பரவலான மழை பெய்யும் பொழுது இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது வடகிழக்கு பருவமழை துவங்கியதாக நம்ம அறிவிப்போம். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில 16 18 தேதிகள்ல தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லி எப்போதுமே தீபாவளிக்கு முன்கூட்டியே இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும். தற்போது தீபாவளியை ஒட்டி தொடங்கக்கூடியதன் காரணமாக அந்த தீபாவளி எப்படி இருக்கும், மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த வருடம் தீபாவளி 20 அக்டோபர் வருது இல்லையா? ஸோ ஒரு 100 ஆண்டு கால தரவுகள்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை துவங்கும் தேதி 20 அக்டோபர். இந்த வாட்டி ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதை சொல்லுவோம். 20 அக்டோபர் பிளஸ் ஆர் மைனஸ் 7 டேஸ். இந்த பக்கமும் 7 நாட்கள் முன்னாடி வரலாம், இந்த பக்கம் ஜாஸ்தியாகவும் ஆகலாம். ஸோ இது தரவுகள் வரும்போது ஒரு நாளும் பார்க்கும்போது சிச்சுவேஷன் மாறும்போது அப்டேட் கொடுக்க முடியும். இப்பவே என்ன சொல்லணும்ன்றது நான் சொன்ன கருத்துல இருந்து தெரிஞ்சிருக்கோம். தென்மேற்கு பருவமழை அதிகமா பதிவாயிருக்கிறதா கடப்பாந்து? ஏன்னா ஜூன் முதல் அக்டோபர் வரை செப்டம்பர் இறுதி வரை இருக்கக்கூடியத தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறோம். எப்படி மழைப்பதிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு? அதாவது தென்மேற்கு பருவமழை காலநிலை கிளைமட்டாலஜின்னு பார்த்தா இந்தியாவை 4 சீசனா பிரிச்சிருப்பாங்க. அதுல சவுத் வெஸ்ட் மான்சூன் பீரியட் அப்படின்றது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். ஆனா 1 ஜூன்ல இருந்து 30 செப்டம்பர் வரைக்கும் அந்த மழை அளவை நம்ம எடுக்கிறோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அக்டோபர்ல கூட இன்னும் வித்ட்ராவல் ஆகல. இது காலநிலைக்காக ஒரு பகுப்பு பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால மான்சூன் சீசன் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் அப்படின்னா அக்டோபர் டு டிசம்பர். ஜூன் முதல் செப்டம்பர் வரை அதிகமாக மழைப்பதிவு அப்படிங்கிறது பதிவான மாவட்டம் இது, குறைவாக பதிவாகியிருக்கிற மாவட்டங்கள் இது. தென்மேற்கு பருவமழைன்னு பாத்தீங்கன்னா இயல்பிலிருந்து அதிக விலகல்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி -63. ரொம்ப அதிகமான மழை பொழிவுன்னு பாத்தீங்கன்னா +240. அது திருநெல்வேலி தென்மேற்கு பருவமழை. கடந்த ஆண்டுக்கு முதல்ல தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில தென் மாவட்டங்கள்ல அதிக மழைப்பொழிவு அப்படிங்கிறது கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு இருந்தது. நடப்பாண்டை பொறுத்தவரையில அந்த மாவட்டங்களுக்கு எப்படி இருக்கும்? குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள் தான் எப்போதுமே வடகிழக்கு பருவமழையில அதிகம் பாதிக்கக்கூடும். ஸோ நடப்பாண்டு எப்படி இருக்கும்? அது நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம கணிச்சிருக்கிறது. வட தமிழக மாவட்டங்கள்ல இயல்பை விட சற்று அதிகமாகவும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கோடி தமிழக மாவட்டங்கள்னு பாத்தீங்கன்னா நார்மல் இயல்பு அல்லது இயல்பை விட சற்று குறைவாக இருக்கிறதுக்கான கணிப்பு கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு மாதமும் இதை அப்டேட் பண்ணுவோம். இப்போ அக்டோபருக்கு சொல்லியிருக்கோம், சீசனுக்கு சொல்லியிருக்கோம். இப்போ நவம்பர்ல எப்படி இருக்கும் அப்படின்றது அக்டோபர் 30 ஒரு அறிக்கை வெளியிடுவோம். அப்போ நம்ம மற்ற தரவுகள் எல்லாம் போட்டு மாடல் ரன் பண்ணி சொல்லுவோம். குறிப்பா வடகிழக்கு பருவமழையில அதிகப்படியான காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் புயல்களும் உருவாவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். நடப்பாண்டு எப்படி இருக்கும்? நமக்கு வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை புயல்கள் எந்த அளவிற்கு உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு? இப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிப்ரெஷன் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து புயல், அதிதீவிர புயல், அதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 சீசன் சொன்னேன் இல்லைங்களா கிளைமட்டாலஜி படி. அதுல அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ன்ற சீசன் தான் அதிகமான புயல் சின்னங்கள் உருவாவதற்கு வழக்கமான காலநிலை கோட்பாடு. அதன்படி பார்த்தா இந்த சீசன்ல
நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா தேதியெல்லாம் இப்ப சொல்றது ரொம்ப கடினம். தேங்க்யூ.